ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டையோட அளவு எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியத்தோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது குறிப்பாக யார் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி IUI ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஒரு ஸ்கேன் அப்புறமே கூட அந்த ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ எம்எம்மில் எக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்கும். அதில் வந்து 2 எக்கு வந்து உங்களுக்கு வந்து அதில் சைஸை வந்து நோட் பண்ணுவாங்க. அப்புறம் ET அப்படின்னு இருக்கும், அது வந்து எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. டாக்டர்ஸ் வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. சில டாக்டர் உங்களுக்கு ஒரு கருமுட்டை வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. சில டாக்டர் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு வாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்களே உங்களோட ஸ்கேனில் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி IUI பண்ணும்போது உங்களுக்கு கருமுட்டை எவ்வளோ வளர்ந்துருக்கு, எண்டோமெட்ரியம் சரியாக வளர்ந்துருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கருமுட்டை அளவு எவ்வளோ வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே கருமுட்டை, இப்போ நான் சைஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், பட் எடுத்தோடனே இந்த சைஸில் வந்து உங்கள் கருமுட்டை வளராது. பீரியட்ஸான 2nd 3rd டேலேருந்து அந்த மாதத்துக்கான ஓவலேஷன் அப்போ ரிலீஸ் ஆக தேவையான கருமுட்டை வந்து கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அது கொஞ்சமாக வளர்ந்து உங்களோட ஓவலேஷனோட டைமில் தான் அது கரெக்டான சைஸ்க்கு வரும். வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். எவ்வளோ வரைக்கும் கருமுட்டை சைஸ் வளர்ந்த ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 22 mm வரைக்கும் அந்த கருமுட்டையோட அளவு இருக்கணும். 18லேருந்து 22 mm, சென்டிமீட்டர் கிடையாது, mm. இதே அதை சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 1.8 to 2.2, 1.8லேருந்து 2.2 அப்படின்றது சென்டிமீட்டர். எம்எம்னா 18 to 22, 18லேருந்து 22. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எம்எம்மில் தான் ஸ்கேனில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 18லேருந்து 22க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்கள் கருமுட்டை சரியான அளவு வளர்ந்துருக்கு, உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு 90% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கருமுட்டை வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி இது எடுத்தோடனே இந்த அளவு வளராது. ஓவலேஷன் அப்போ தான் இந்த அளவு வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி 12, 10, 14, 15 அப்படின்னு கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு 16 வந்துச்சுனாலே உங்களுக்கு நல்லா வளர்ந்துருச்சு, ஓரளவு கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பட் 15, 14லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து வளரலைன்னு அர்த்தம். 17, 16க்கு மேலே வந்துருச்சு, 16, 17, 18நாலே ஓரளவு உங்களுக்கு வந்து வளர்ந்துருச்சு, உங்களுக்கு ஓவலேஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்டோமெட்ரியம் வந்து எவ்வளோ வளரணும், அது எண்டோமெட்ரியமுமே அதே மாதிரி தான். பீரியட்ஸான ஃபஸ்ட்டு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓவலேஷன் நாள் நெருங்க கருமுட்டை வளரும் போது எண்டோமெட்ரியமும் வளர ஆரம்பிக்கும். எண்டோமெட்ரியத்தோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12க்குள்ளே இருக்கணும். அதே MM தான். ஸோ 8 to 12 mmக்குள்ளே உங்களோட எண்டோமெட்ரியம் வந்து இருக்கணும். குறைஞ்சது எண்டோமெட்ரியம் வந்து 5, 6க்கு மேலே இருக்கணும். 5 விட, அதாவது 5 கூட இல்லை, 6 விட கம்மியாக இருக்குது அப்படின்னாலே உங்கள் எண்டோமெட்ரியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு பேபி இம்ப்ளான்டேஷனுக்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ 6, 7, 8 இது வந்து உங்களோட ஓவலேஷன் நாட்களில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் ஓரளவு ஹெல்த்தாக இருக்குன்னு அர்த்தம். பட் கரெக்டான சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 8லேருந்து 9, 10, 11, 12க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு பேபி இம்ப்ளான்டேஷனுக்கான வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஸ்கேன் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஓவலேஷன் நாள் நெருங்கிடுச்சு, அதாவது 13, 14, 15 நாள் ஆயிடுச்சு, ஆனாலுமே நீங்கள் ஸ்கேன் எடுக்க போகிறீங்க, 15th டே போகிறீங்க, ஸ்டில் உங்களுக்கு வந்து எக் இந்த சைஸுக்கு வரல, எண்டோமெட்ரியம் இந்த சைஸுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா வாக்கிங் பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சாப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் அந்த மாதமே நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பீரியட்ஸான 2nd 3rd டேலேருந்து நல்லா வாக்கிங், பட்டர்ஃப்ளை யோகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், பச்சை காய்கறிகள், சுண்டல் வகைகள், காராமணி, பயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, பாதாம், வால்நட், சியா சீட்ஸ், இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு எண்டோமெட்ரியம் கருமுட்டை சரியான அளவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.